பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அஞ்சலி செலுத்தினார். சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது தேசிய தலைவராக அங்கீகரித்து ஸ்டாம்ப் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார்கள். இதை முதல் இந்தியாவில் அங்கீகரித்தது காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள். தற்போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மணிமண்டபமும் திருவுருவ சிலையும் அரசு விழாவாக அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே காவல்துறை ராமநாதபுரம் மாவட்டம் சரியாக இனி வரும் காலங்களில் செயல்பட வேண்டும். அங்கங்கே நிற்க வைப்பது, தலைவர்களை பிடிப்பது, சிறை பிடிப்பது போன்று இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நானே வருகிறேன், யாரும் கூட கிடையாது. சிவகங்கையில சரியான முறையில கூட்டிட்டு வராங்க, மதுரை மாவட்டம் சரியான முறையில கூட்டிட்டு வராங்க. ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு அலட்சிய போக்கு? அதனால இதெல்லாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் நடத்த வேண்டும். ஏதோ அனாதைகள் வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போக முடியும். பாதுகாப்பு தொய்வுங்கிறீங்களா சார்? வரக்கூடிய ஒரு பாதுகாப்பும் கிடையாது. தொய்வு இருந்தா தானே சொல்ல முடியும். ஒரு பாதுகாப்பும் இல்லைங்க.